இன்றைய முதன்மை செய்திகள். நாடு முழுவதும் பயணம் செய்து இணையவழி குற்றம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் இளைஞர். ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். காரைக்கால் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற படகு பாறையில் மோதியதில் கடலில் மூழ்க இருந்த மீனவர்களை சக மீனவர்கள் காப்பாற்றினர். காரைக்காலில் குடிநீர் குழாயில் தனியார் கட்டிடத்தின் செப்டி டேங்க் குழாயை இணைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் பயணம் செய்து இணையவழி குற்றம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் இளைஞர். ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். கோயம்புத்தூரைச் சேர்ந்த கார்த்திக் சுப்பிரமணியன் என்ற இளைஞர் இணையவழி குற்றங்கள் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் சுமார் பயணம் மேற்கொண்டு பல்வேறு பகுதிகளில் மகளிர் மற்றும் மாணவிகளை சந்தித்து உரையாடி வருகிறார். அந்த வகையில் புதுச்சேரி வந்த அவர் முருங்கைப்பாக்கத்தில் உள்ள அரசு கேட்டரிங் கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று மாணவிகள் மற்றும் பெண்களிடையே சைபர் கிரைம் குற்றங்கள் குறித்தும் அதன் எதிர்வினைகள் மற்றும் தற்காத்துக் கொள்வது தொடர்பாக உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை இயக்குநர் முத்து மீனா, ஆதி திராவிடர் நலத்துறை நோடல் அதிகாரி ஷபி கரம்சரி உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமி மற்றும் சபாநாயகர் செல்வம் ஆகியோரை சந்தித்து கார்த்திக் சுப்பிரமணியன் வாழ்த்து பெற்றார். காரைக்கால் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற படகு பாறையில் மோதியதில் கடலில் மூழ்க இருந்த மீனவர்களை சக மீனவர்கள் காப்பாற்றினர். காரைக்காலில் மீன்பிடி தடைக்காலம் முடிந்ததை அடுத்து இன்று மீன்பிடிக்க கடலுக்கு மீனவர்கள் சென்றனர். இதில் காரைக்கால் மேடு பகுதியைச் சேர்ந்த சித்தரவேல் என்பவருக்கு சொந்தமான படகில் 10க்கும் மேற்பட்ட மீனவர்கள் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க வெளியேறும் போது முகத்துவாரத்தில் இருந்த பாறையில் மோதி விபத்து ஏற்பட்டது. படகு பாறையில் மோதிய வேகத்தில் படகு கொஞ்சம் கொஞ்சமாக மூழ்க தொடங்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த மீனவர்கள் அலறி அடித்து சமிக்கை செய்ததில் அந்த வழியாக சென்ற மற்ற மீன்பிடி படகுகள் அதனை கண்டு அவர்களை மீட்க தொடங்கினார்கள். கடலில் இருந்து 2க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் சேதமடைந்த படகை 1 மணி நேரத்துக்கு மேலாக போராடி கயிறு கட்டி கரைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர். இந்த திடீர் விபத்தில் 10 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். மேலும் முகத்துவாரத்தை தூர்வார வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காரைக்காலில் குடிநீர் குழாயில் தனியார் கட்டிடத்தின் செப்டி டேங்க் குழாயை இணைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டம் பாரதியார் சாலை குடியிருப்பு பகுதியில் கடந்த 1 மாதமாக குடிநீர் அசுத்தமாகவும் துர்நாற்றத்துடன் வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து நகராட்சி அதிகாரிகளிடம் புகார் தெரிவித்து வந்தனர். குடிநீரில் கழிவு மற்றும் மலம் கலந்து வந்ததால் சிலருக்கு வாந்தியும் வயிற்றுப்போக்கும் ஏற்பட்டது. இதையடுத்து பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் ஆய்வுப் பணி மேற்கொண்டனர். குறிப்பாக கழிவுநீர் கலக்கப்பட்டு குடிநீர் விநியோகிக்கப்படும் பாரதியார் சாலை பகுதியில் 3க்கும் மேற்பட்ட பல்வேறு இடங்களில் பூமிக்கு அடியில் செல்லும் பைப்லைன்களை குழி தோண்டி ஆய்வு செய்த போது நகராட்சி திருமண மண்டபம் அருகே உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பிலிருந்து வெளியேறும் செப்டி டேங்க் பைப்லைன் குடிநீர் குழாயுடன் இணைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியடைந்தனர். விசாரணையில் கடந்த மாதம் பைப்லைன் வேலை நடைபெற்றுள்ளதும் அப்போது தவறுதலாக குடிநீர் பைப்லைனில் செப்டி டேங்க் கழிவுநீர் பைப் இணைக்கப்பட்டிருப்பதும் தெரியவந்தது. உடனடியாக செப்டி டேங்க் லைனை துண்டித்த அதிகாரிகள் குடிநீர் குழாயை சீரமைத்தனர். மேலும் இதுகுறித்து கட்டிட உரிமையாளர்களிடம் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்புவனை அடுத்த கலித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த சிவக்குமார் என்பவர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக அவரது மனைவி திருப்புவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருப்புவனை கலித்தீர்த்தால் குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த துரைசிங்கம் மகன் சிவக்குமார் என்பவருக்கு தனலட்சுமி என்ற மனைவியும் 2 மகள்களும் உள்ளனர். மேலும் சிவக்குமாரின் உறவினர்களான பரமேஸ்வரி, சாந்தகுமாரி இவர்களின் தூண்டுதலின் பேரில் நெருங்கிய உறவினரான சக்திவேலுக்கும் சிவக்குமாருக்கும் சொத்து கொடுப்பதில் தகராறு செய்து அவ்வப்போது தகராறுகளிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். சக்திவேல் தரப்பினர் தாக்கியதில் சிவகுமார், அவரது மனைவி தனலட்சுமி மற்றும் 2 மகள்கள் பாதிக்கப்பட்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு சக்திவேல் தரப்பினர் சிவகுமார் நடத்தி வந்த மளிகை கடையை அடித்து உடைத்து சூறையாடினர்.
இதுகுறித்து திருபுவனை போலீசார் வழக்கு பதிவு செய்து சக்திவேல், அவரது மாமியார் முத்துலட்சுமி உள்ளிட்ட 6 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளது. இந்த நிலையில் நேற்று முன்தினம் சக்திவேலுக்கும் சிவகுமாருக்கும் ஏற்பட்ட தகராறில் கள்ளித்தீர்த்தல் குப்பம் அருகே உள்ள கல்லாக்குளம் பகுதியில் மர்மமான முறையில் கயிற்றால் தூக்கிலிடப்பட்டு தரையில் அமர்ந்தபடி தொங்கிக் கொண்டிருந்தார். அவரை உறவினர்கள் மீட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் சேர்த்தனர். அங்கு சிவகுமார் சிகிச்சை பலனின்றி இறந்தார். இந்த நிலையில் நேற்று திருபுவனை காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சிவகுமாரின் மனைவி மற்றும் அவரது உறவினர்கள் சிவகுமாரை சக்திவேல் தரப்பினர் கொலை செய்திருக்கலாம் என்று சந்தேகத்தின் அடிப்படையில் புகார் அளித்தனர். தன்னுடைய கணவரின் மரணத்திற்கு சக்திவேல், அவரது மாமியார் முத்துலட்சுமி, பரமேஸ்வரி, சாந்தகுமாரி ஆகியோர் காரணம் என புகார் அளித்திருந்தனர். இந்த நிலையில் திருபுவனை போலீசார் சந்தேக மரண பிரிவில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் சிவகுமாரின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இன்று சிவகுமாருக்கு இறுதி சடங்கு நடக்க உள்ள நிலையில் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். எங்க வீட்டுக்காரு மன உணர்ச்சினால் மாமியா பார்க்க பேசுறதா, அம்மா ஒய்ஃப் பார்க்க பேசுறதா, ஸ்டேஷன்ல எந்த நடவடிக்கையும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. இதுவரை நாங்க 10-15 நாங்க இந்த ஸ்டேஷனுக்கு நடந்தோம். எல்லாமே மெயின் காரணம் இந்த போலீஸ் தான், திருப்பமனை போலீஸ் தான் காரணமே. என் பேர் ஷாலினி, எனக்கு 15 வயசு ஆகுது. என் பாப்பா பேர் கனகி துளசி, 10 வயசு ஆகுது. எங்கள் அப்பா பேர் சிவகுமார். அவருக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. அவங்க வீட்டோட இருக்காங்க. அதனால அவங்க அம்மா 2 தங்கச்சி, ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆகி ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. இன்னொரு தங்கச்சி வீட்டு இருக்கு, ஹஸ்பண்டும் இருக்காங்க. ஆனால் அவங்க கூட போயிட்டு வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்படியே பார்த்தா கூட பெரியவங்களோட வீட்டுக்கார் ஒரு ஆக்சிடென்ட்டில் இறந்துருந்தா நாங்கள் பார்த்துப்போம். சரி, வீட்டோட வச்சுக்கலாம், அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க அவங்க தங்கச்சி தான் அவங்க வாழ்க்கையை கெடுத்தாங்க. அதனால் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அவங்க தங்கச்சி தான் போய் கேட்கணும். எங்கள் அம்மாவை கேட்குற வேண்டிய உரிமை அவங்களுக்கு இல்லை. அவங்க தங்கச்சியை தான் போய் கேட்கணும். ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க தங்கச்சி தான் இழுத்துட்டு வந்தாங்க. எங்கள் அம்மா ஒன்றும் இழுத்துட்டு வரல. அதனால் அவங்க தங்கச்சியை தான் போயிட்டு அவங்க கேட்கணும். எங்களை கேட்க உரிமை கிடையாது அவங்களுக்கு. அந்த மாதிரி எங்கள் ஆயா அவங்க 2 பேருக்கு தான் அந்த வீடு, உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினால அதை பார்த்து எங்கள் அப்பா எங்கள் தாத்தா செட்டில்மெண்ட் கொடுத்தாங்க. அதில் 2 பேருக்குமே இடம் வாங்கி கொடுத்துட்டாங்க. அது இல்லாமல் அவங்க இந்த வீடியும் கேட்குறாங்க. அதனால எங்கள் அப்பாவுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாங்க. இந்த மாதிரி இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் வீடை காலி பண்ணிடணும் சொல்லிட்டு. அதனால எங்கள் அப்பா லெட்டர் எழுதி வச்சுட்டு இந்த மாதிரி மன உணர்ச்சினால நான் என்னை எங்கள் வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க. என் பொண்டாட்டி பிள்ளைங்கள்ட்ட நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏற்கனவே சைக்காலஜி டாக்டர் கிட்டலாம் நாங்கள் இது பண்ண இப்போ தான் கொஞ்சம் சரியாகி வந்திருந்தாரு. அதுக்குள்ளே இந்த மாதிரி வக்கீல் நோட்டீஸ் அனுப்பினோன்னா அவர் திரும்ப போயிட்டு இந்த மாதிரி சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு. விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salikas. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி வண்ண அருவி ஓவிய கலைக்கூடத்தில் நடைபெற்ற ஓவியர் ரவியின் தனிநபர் ஓவிய கண்காட்சியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி ஓவியர் ரவியின் தனிநபர் ஓவிய கண்காட்சியின் துவக்க விழா வண்ண அருவி கலைக்கூடத்தில் நடைபெற்றது. ஓவியர் ரவி முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா, சட்டமன்ற உறுப்பினர்கள் அனிபால் கென்னடி, செந்தில்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு ஓவிய கண்காட்சியை தொடங்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஓவியர்கள் சுகுமாரன், அன்பழகன், கண்ணப்பன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பாண்டிச்சேரி நல உதவி குழுமம் சார்பில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பாண்டிச்சேரி நல உதவி குழுவினர் ஒவ்வொரு ஆண்டும் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி முல்லா வீதியில் உள்ள வக்பு வாரிய சமுதாய கூடத்தில் இன்று நடைபெற்றது. அமைப்பின் தலைவர் அப்துல் ரசாக் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயலாளர்கள் இர்ஃபான், அமர், ஃபைசல், அசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக பாதிரியார் அந்தோனி சாமி, வக்பு வாரிய அதிகாரி இஸ்மாயில், வக்பு வாரிய உறுப்பினர் ஃபாத்திமா ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர்.
இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்கள் பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி அசோசியேஷன் சர்வீஸ் நிர்வாகிகள் அப்துல் ரசாக் சேட்டு, முகமது ஹசன், முகமது அலி ஃபைசல், சங்கர் போஸ்கோ, சத்யநாராயணன், முகமது இக்பால் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட் ஜான்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக காமராஜர் நகர் பாஜக பிரமுகர் சந்துரு மற்றும் பத்மா சந்துரு ஏற்பாட்டின் பேரில் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து கொண்டாடப்பட்டது. இதில் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மற்றும் பாஜக பிரமுகர் விவிலியம் ரீகல் மற்றும் சிறப்பு அழைப்பாளர் விஜய், ஜேவிஆர் கிரிக்கெட் கிளப் நிர்வாகிகள், இளைஞர்கள், நெல்லித்தோப்பு மற்றும் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி முக்கிய பிரமுகர்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். பாலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தின விழா. பாலூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தின விழாவையொட்டி சுற்றுச்சூழல் கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கிற்கு பள்ளி தலைமை ஆசிரியர் திருமதி ப. அன்னபூரணி தலைமை தாங்கி தலைமையுரை வழங்கினார். தேசிய பசுமைப்படை ஆசிரியர் ஒருங்கிணைப்பாளர் திரு என். குமார் வரவேற்றார். கடலூர் கல்வி மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் திரு ப. செல்வநாதன் சுற்றுச்சூழல் தொடர்பான கீழ்கண்ட கருத்துக்களை வழங்கினார். மாணாக்கர்கள் தங்கள் பிறந்த நாளுக்கு மரம் நட வேண்டும். பிறந்த நாளுக்கு சக மாணவர்களுக்கு சாக்லேட் தராமல் நெல்லிக்காய், கொய்யா பழம் போன்று விலை குறைந்த காய்கனிகளை தரலாம். கடைகளுக்கு போகும்பொழுது துணிப்பை எடுத்து செல்ல வேண்டும் என்று கருத்துரை வழங்கினார். சுற்றுச்சூழல் வினாக்களுக்கு சரியான பதிலளித்த மாணவர்களுக்கும், இன்று பிறந்தநாள் கொண்டாடும் மாணவி ஜமுனாவுக்கும், நாளை பிறந்தநாள் கொண்டாட உள்ள ரம்யா என்ற மாணவிக்கும் மஞ்சப்பை பரிசாக வழங்கப்பட்டது. ஓவிய ஆசிரியர் திரு பி. முத்துக்குமரன் வாழ்த்துரை வழங்கினார். சமூக அறிவியல் ஆசிரியர் திரு என். ஜெயபால் நன்றி கூறினார். மீண்டும் முதன்மை செய்திகள். நாடு முழுவதும் பயணம் செய்து இணையவழி குற்றம் தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் இளைஞர் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். காரைக்கால் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற படகு பாறையில் மோதியதில் கடலில் மூழ்க இருந்த மீனவர்களை சக மீனவர்கள் காப்பாற்றினர். காரைக்காலில் குடிநீர் குழாயில் தனியார் கட்டிடத்தின் செப்டி டேங்க் குழாயை இணைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.